இந்த இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பத்தி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கான பதிவு இது. இது என்ன நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தர்ம நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, அல்ல வந்து நீங்க அர்த்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, இல்ல வந்து நீங்க காம நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, அல்லது மோட்ச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்களே எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான இது விதி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்ம நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நெருப்பு ராசியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். நெருப்பு ராசினா மேசம், சிம்மம், தனுசு இதுல வந்து பிறந்திருக்கிறவங்க, இந்த ராசி லக்கணத்துல பிறந்திருக்கிறவங்க அப்படின்னா அவங்க தர்மம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்மத்துக்குன்னு சொல்லி ஒரு நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் வந்து எப்படி அப்படிங்கறது நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அதே மாதிரி அர்த்தம் அர்த்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த அர்த்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த மண் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் இந்த வீட்டுல பிறந்திருக்கிறவங்களாம் அஸ்தம், அஸ்த ராசி, அஸ்த லக்னம் இதுல பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி நம்ம வந்து பின்னாடி விளக்கி சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காமம் காமம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த காற்று வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம், மிதுனம், கும்பம் இந்த ராசி இந்த லக்கணத்துல பிறந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காம ராசி காம லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் மோட்சம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிட்டா இந்த நீர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி இந்த லக்கணத்துல பிறந்திருக்கவங்க நீங்க அந்த ராசியில மோட்ச ராசி மோச லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, 27 நட்சத்திரம் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். அப்ப நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நீங்க தர்ம நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, அல்லது வந்து அர்த்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, காம நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, மோட்ச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயத்தை நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கலாம் அல்லவா. அதுக்கு வந்து இது ஒரு எளிய வழி. என்னன்னா சரி இதெல்லாம் சொல்லியாச்சு, தர்மத்தினால என்ன பயன், தர்மத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, தர்மத்துல பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, தானும் வந்து வளருவாங்க, அடுத்தவங்களே வளர்த்துவாங்க. இந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உடையவங்களா இருப்பாங்க. தங்கிட்ட இருக்கிறத கஷ்டம்னு ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தர்ம சிந்தனை இருக்கும். பசி அப்படின்னு வந்தவங்களுக்கு வந்து உணவு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடியவங்க, தானும் வளர்ந்து தன்னுடன் இருப்பவரையும் வளர்ப்பவர்கள் இந்த தர்ம நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்னா, நாம இந்த பிறவியில இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம போய் வாழ்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை இங்க வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற சிந்தனை உடையவங்க தான் இந்த தர்ம நட்சத்திரம், தர்ம ராசி, தர்ம லக்கணத்துல பிறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்த்த நட்சத்திரம், அர்த்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பொருள் சார்ந்த சிந்தனை உடையவங்கள். அவங்க வந்து அவங்களுடைய எப்பவுமே அவங்களுடைய எண்ணங்களும் நோக்கமும் அவங்களுடைய இது எல்லாமே வந்து பொருள் சார்ந்த சிந்தனையோடு இருப்பாங்க. அதுக்காகவே ஓடுவாங்க, அதுக்காகவே உழைப்பாங்க. அப்ப வந்து இவங்க என்னன்னா பொருள் அப்படின்னு கேட்டா இவங்க இந்த பிறவி எடுத்து இந்த லோகத்தில் வந்து வாழ்ந்து போகும்போது நான் வந்து என்ன பொருள் என் பையனுக்கு என்ன வச்சுட்டு போனேன், என் பொண்ணுக்கு என்ன வச்சுட்டு போனேன் அப்படிங்கிற சிந்தனை உடையவங்க தான் இந்த அர்த்தத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து எப்பவுமே பொருள் தேடல் தான், பொருள் சேர்த்தி வைப்பாங்க. சம்பாரிச்ச காசு தான் அனுபவிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுட்டு கடைசியில் வந்து போய் பையனுக்கு வேணும் பொண்ணுக்கு வேணும்னு சொல்லி போட்டு மொத்தமா சேர்த்து வச்சு போட்டு போய் சேர்ந்து வருவாங்க. அந்த மாதிரி கேஸ் தான் வந்து இந்த அர்த்தத்துல பிறக்கிறவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காமம், காமத்துல பிறக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேராசைன்னு அர்த்தம். காமம்னா பேராசை. என்னன்னா எல்லாமே எனக்கு வேணும், அதை வாங்கணும், தோட்டம் வாங்கிடணும், பெரிய வீடு கட்டிடணும், பெரிய வண்டி வாங்கிடணும், என் பையனை கொண்டு போய் ஃபாரின்ல படிக்க வைக்கணும், என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 பவுன் நகை போட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இப்படி எல்லாம் பேராசைப்படுறது. அதாவது வந்து தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த காமம். காமம் அப்படிங்கிற அதிகப்படியான ஆசை, பேராசை அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல எல்லாம் பிறக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்படியே வந்து அந்த ஆசைகள் தேடி 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 ஓடி ஓடி ஓடிய கடைசி வரைக்கும் ஓடி ஓடியே அப்படியே முடிஞ்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த காமத்த நட்சத்திரம், காம லக்கணம், காம ராசியில பிறக்கவங்களுடைய நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மோட்சம், மோட்சத்துல பிறக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களா, இவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ நம்ம ஒரு இதுல கர்ம வினையிலயோ ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இங்க வந்துட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த லோகத்துல நம்ம வந்து இந்த லோகத்துல நல்லபடியா வாழ்ந்து மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுக்காம, இந்த மாதிரி துன்ப துயரத்துக்கு ஆளாகாம,
நல்லா வந்து 4 பேருக்கு நல்ல உதவி செஞ்சு 4 பேருக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்து நம்ம யாருக்கு துன்பத்தை கொடுக்காம துயரத்தை கொடுக்காம நம்ம வந்து மோட்ச கதி அடையறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடைய தேடக்கூடிய ஒரு ஆன்மா தான் இந்த மோட்ச லக்னம், மோட்ச ராசி, மோட்ச நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எல்லாத்துக்கும் தெரியும், ராசி தெரியும், லக்கணம் தெரியும், ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த நட்சத்திரம் தெரியாது. நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரம் தெரியாது. தர்ம நட்சத்திரம்னா என்ன, அர்த்த நட்சத்திரம்னா என்ன, காம நட்சத்திரம் என்ன, மோட்ச நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்ப வந்து இது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து முதல் லைனா சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். முதல்ல வந்து 1, 5, 9, 13, 17, 21, 25 இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தர்ம நட்சத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2, 6, 10, 2, 6, 10, 2, 6, 10, 14, 18, 22, 26 திரும்ப சொல்ற பாருங்க. 2, 6, 10, 14, 18, 22, 26 இது எல்லாமே வந்து அர்த்த நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா 3, 7, 11, 15, 19, 23, 27 இது எல்லாமே காம நட்சத்திரம். 4, 8, 12, 16, 20, 24 இது எல்லாமே மோட்ச நட்சத்திரம். இது வந்து நீங்க எங்க இருந்து கணக்கு எடுக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து கணக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1ங்கிறது அஸ்வினி, அதுல இருந்து 1, 2, 3 கவுண்ட் பண்ணி நீங்க அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். இதை வந்து நீங்க எப்படி இந்த தர்ம அர்த்தா காம மோட்சா 27 நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா நீங்க எளிமையா எப்பவுமே மறக்காம நீங்க வந்து ஒரு மனப்பாடமா நீங்க மனசுல வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல மாதிரி 1, 2, 3, 4 எழுதிக்கணும். 4 எழுதிக்கணும். அடுத்து 5 மேல போயிடணும். அப்புறம் அங்கிருந்து 5, 6, 7, 8 எழுதிக்கணும். அடுத்து வந்து 9 மேல போயிடணும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 எழுதினீங்கன்னா 27வது நட்சத்திரத்துல வந்து காமத்துல முடிஞ்சிடும். மோட்சத்துல நட்சத்திரம் இருக்காது. மோட்சத்துல வந்து மொத்தமாவே 6 நட்சத்திரம் தான் பங்கெடுக்கும். ஆனா தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் காமத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 7, 7 நட்சத்திரம் பங்கெடுக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நண்பர்களோட பழகுறோம், நம்ம வந்து ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறோம், ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறாங்க, அல்லது நம்ம குழந்தை இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம சகோதரி இருக்கிறாங்க, நம்ம சுற்றம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணநலன்களையும் கூட நம்ம வந்து இதுல வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து போகலாம் அல்லது விலகி போகலாம் இல்லைங்களா? அதுக்கு வந்து மிக்க இது வந்து ஊற்ற துணையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த அருமையான கருத்தை பேச வாய்ப்பெடுத்த லலிதாம்பிகை ஜோதிடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.